ரீசெண்டா சுப்ரீம் கோர்ட் ஆஃப் இந்தியா நவம்பர் 22ஆம் தேதி பாஸ் பண்ண ஜட்ஜ்மெண்ட்ல கன்ஃபஷன் டு போலீஸ் ஆஃபீஸர் வந்து அட்மிசபிளா இல்லையான்னு சொல்லி கிளாரிஃபை பண்ணியிருக்காங்க. அது என்னங்கிறத பத்தி இந்த வீடியோல நம்ம தெளிவா பார்க்கலாம். செக்ஷன் 27 ஆஃப் இந்தியன் எவிடன்ஸ் ஆக்ட் அதை ரீப்ளேஸ் பண்ண பிஎஸ்ஏ ஆக்ட் 2023ல செக்ஷன் 23ல என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ஒரு போலீஸ் கஸ்டடியில் உள்ள அக்யூஸ் கொடுக்கிற கன்ஃபஷன் அதாவது வாக்குமூலம் வந்து அட்மிசபிளா இன்அட்மிசபிளான்னு கேட்டீங்கன்னா இன்அட்மிசபிள் எவிடன்ஸ் தான். பட் அந்த கன்ஃபஷன்ல உள்ள ஸ்பெசிபிக் போர்ஷன் வந்து ஒரு டிஸ்கவரி ஆஃப் ஃபேக்ட்ஸ் இல்லைனா ரெக்கவரி ஆஃப் எவிடன்ஸ்க்கு அதாவது கேஸ் ப்ராப்பர்ட்டியை கண்டுபிடிக்க ஹெல்ப்ஃபுல்லா இருந்துச்சுன்னா அந்த ஸ்பெசிபிக் போர்ஷன் மட்டும் அட்மிசபிள் எவிடன்ஸ்னு சொல்றாங்க. ஃபார் அன் எக்ஸாம்பிள், ஏங்கிற நபரை வந்து போலீஸ் வந்து ஒரு மர்டர் கேஸுக்கு அரெஸ்ட் பண்ணி கஸ்டடியில் வைக்கிறாங்க. ஸோ அந்த போலீஸ் கஸ்டடியில் அந்த ஏங்கிற நபர் கொடுக்குற கன்ஃபஷன்ல அவர் என்ன சொல்றாருன்னா, பிங்கிற நபரை நான் தான் கத்தியால குத்துனேன், இப்போ அந்த கத்தியை வந்து என் வீட்டுக்கு கீழே இருக்கிற பிரெட் கடியில தான் ஒளிச்சு வச்சிருக்கேன்னு சொல்றாங்க. அவர் கொடுத்த கன்ஃபஷன் பேர்ல போலீஸ் அவர் வீட்டில் போய் சர்ச் பண்றப்போ அந்த பெட்டுக்கு கீழே தான் அந்த கத்தி இருக்குங்கிற பட்சத்தில் என் பெட்டுக்கு கீழே அந்த கத்தியை ஒளிச்சு வச்சிருக்கேன்னு சொல்றாருல, அந்த ரிலவென்ட் போர்ஷன் அந்த ரெக்கவரி ஆஃப் எவிடன்ஸ்க்கு உதவுது பாத்தீங்களா, அந்த போர்ஷன் மட்டும் தான் அட்மிசபிள். அதர் பார்ட் ஆஃப் த கன்ஃபஷன் எல்லாமே இன்அட்வைசபிள்ங்கிறதா இந்த செக்ஷன் தெளிவா சொல்லுது. இந்த வீடியோட எண்ட்ல அந்த ஜட்மெண்ட்கான டீடைல்ஸ் அட்டாச் பண்ணிருக்கேன், மறக்காம கோ த்ரூ பண்ணி பாருங்க. தேங்க்யூ.